திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் மது போதையில் தனியார் ஆம்புலன்ஸை திருடிச் சென்றபோது தாராபுரம் அருகே முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்தில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த செல்வகுமாரின் மகன் சக்திவேல் 21 வயதான இவர் பல்லடம் அருகே செஞ்சேரிபுத்தூரில் உள்ள தனியார் கோழிப்பண்ணைக்கு தீவனம் ஏற்றி செல்லும் லாரியின் ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார். இருசக்கர வாகன விபத்தில் காயமடைந்த அவர் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்து வெளியேறி ராஜா என்ற நடராஜுக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் வாகனத்தை திருடிக் கொண்டு தனது சொந்த ஊரான தேனி நோக்கி புறப்பட்டதாக கூறப்படுகிறது. தாராபுரம் அருகே கோனார்பட்டி பகுதியில் குடிபோதையில் ஆம்புலன்ஸை ஓட்டிச் சென்றபோது முன்னால் சென்ற லாரியின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளானார். இதில் பலத்த காயமடைந்த சக்திவேல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவம் குறித்து மூலனூர் போலீசார் வழக்குப்பதிவு செய்து ஆம்புலன்ஸ் திருட்டு மற்றும் விபத்து குறித்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல்துறை முதல் கட்ட விசாரணையில் இந்த விபத்துக்கு காரணம் சக்திவேல் ஆம்புலன்ஸை குடிபோதையில் ஓட்டி சென்று முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ளனர்.